Hi friends, welcome to Kirthi Vittu Samayal. இன்னைக்கு நம்ம chicken கொத்து கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க இப்பதான் எங்களோட பேஜை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. then bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற recipes உங்களுக்கு notification-ஆ கிடைக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த chicken கொத்து கறி செய்யிறதுக்கு நான் இப்போ 1/2 kg chicken எடுத்துர்க்கேன். இந்த chicken-ஐ மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்ல கொதிக்கிற தண்ணியில ஜஸ்ட் நான் வந்து ஒரு 20 minutes டிப் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்க கூட வேண்டாம். இந்த மாதிரி இருக்கும். அந்த chicken stock கிடைக்கும். இத நீங்க சூப் கூட செய்யிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி ஊற வச்சோம்ல இத நான் வேக வைக்கல. மறுபடியும் சொல்றேன். இத நான் வேக வைக்கல. நல்ல கொதிச்ச தண்ணியை chickenல ஊத்திருக்கேன். இந்த தண்ணியை வச்சு நீங்க chicken soup செஞ்சுக்கலாம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்க. and then பொடிசா நறுக்குன பெரிய வெங்காயம், தக்காளி நான் இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு முட்டை, தேவையான அளவு எண்ணெய், மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, தனியாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் நம்ம இப்போ மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறதுனால மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா கொடுக்கணும். அதனால் வந்து நான் ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம பட்டை கிராம்பு தாளிக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக தான் அந்த பட்டை கிராம்பை நுணுக்கி நான் கரம் மசாலாவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கரம் மசாலாவை ஆட் பண்ணி அந்த கரம் மசாலா கரிஞ்சிடக்கூடாது. நல்லா ஜஸ்ட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தென் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபாஸ்ட்டாக குக் ஆகணும், சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஏதாவது வெரைட்டி ரைஸு, தயிர் சாதம், ரச சாதம், இதுக்கெலாம் இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் சம்டைம்ஸ் கொத்தியே வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சுடுதண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த கோழிக்கறியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கலாம், இல்லை பிச்சு போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 1 minute நல்லா குக் ஆகணும். 50% வதங்கிடுச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, உங்களுக்கு நல்ல புளிப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கணும். ஒரு 2 minutes நல்லா வதங்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். வதக்கணுங்கிறது கிடையாது. ஒரு மூடி கூட போட்டு நல்ல வெந்தால் கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இதுக்கு இதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் பச்சை மிளகா உங்களுக்கு காரம் பிடிக்கும், இல்லை இப்போ இந்த புலாவ் மாதிரி ஏதாவது ரெசிபிக்கு இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், கம்பல்ஷன் கிடையாது இதுக்கு. இப்போ இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 minute நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 1 minute குக் ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. எண்ணெயை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய எண்ணெய் போட்டுறக்கூடாது. அதுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா இதை போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஒரு 2 minutes ஆயிடுச்சு. எல்லா மசாலாவும் போட்டு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது
இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கன் இதுலேயும் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணுறதுனால ஓகே. நான் இன்றைக்கி சுடுதண்ணி ஊற்றி மஞ்சத்தூளில் சுடுதண்ணி போட்டு ஊற்றி அதனால் பிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே இது மேலே கோட் ஆகிற மாதிரி பரட்டிக்கோங்க. இதில் எந்த தண்ணியுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது எண்ணெயிலே கூட நீங்கள் குக் பண்ணலாம். நல்ல ஒரு நிறைய நான் வச்சுருக்க பவுலால் ஒரு ஃபுல் பவுல் கப் எடுத்து நீங்கள் எண்ணெயிலே இதை குக் பண்ணலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல எல்லா மசாலாவும் கோட் ஆயிடுச்சு. நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல, ஆனால் சிக்கனே தண்ணி விடுது, உங்களுக்கு தெரியுதா? இப்போ இதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் ஒரு க்ளோஸ் லிட்டு போட்டு இந்த சிக்கன் ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம், அது இல்லாமல் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ இது ஒரு 1 to 2 minutes வேக டைம் கொடுக்குறேன். இப்போதுக்கு இப்போ ஒரு 1 minute ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஒரு 75% நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை சிக்கன் மேலே போட்டுறாதீங்க, அப்புறம் வேகாது, அது அப்படியே பச்சை வாடையாகவே இருக்கும். இந்த முட்டைக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் அண்ட் தென் கொஞ்சம் சிக்கன் மேலே இந்த மிளகு ஜீரகம் நல்ல வாசம் கொடுக்கும். போட்டுட்டு இந்த முட்டையை நல்லா குக் பண்ணுங்கள். நீங்கள் இதில் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 1/2 kg சிக்கன் தான், குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஒரு 2 முட்டை கூட இதில் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த முட்டை குக் ஆயிருச்சு. இப்போ இந்த முட்டையை நல்லா இந்த சென்டர் போர்ஷனில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கிட்டு இந்த முட்டைக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ இந்த முட்டையை இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா. உங்களுக்கு இப்போ நான் இன்றைக்கி கொத்தி வாங்கலை, நான் பிச்சு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா கொத்தணுன்னா இப்போ நல்லா சிக்கன் வெந்திருக்கு, ஜஸ்ட் இப்படி கொத்திக்கலாம். முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொத்திக்கலாம். இப்போ கரெக்டாக 2 minutes ஆயிடுச்சு. சிக்கன் சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போது லாஸ்ட்டாக காரத்து நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக இது மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண மிளகுத்தூளை தூவிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி. இன்றைக்கி நான் கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி இது மேலே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இது எந்த விதத்துலேயும் வதங்கக்கூடாது, நல்லா சாப்பிடும்போதே அந்த பச்சை வெங்காயமாக இருக்கணும். அது நல்லா கிண்டிக்கோங்க. இப்படி இந்த வெங்காயம் இது மாதிரி ராவாக ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் கொத்து கறி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் கொத்து கறி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட கீர்த்தி வீட்டு சமையல் பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவும் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.